என் பேர் பழனிக்குமார். என் ஊர் ராயகிரி. விவசாயி, தென்மலை விவசாயி, ராயகிரி விவசாயி, கூடலூர் விவசாயி, பனையூர் விவசாயி, சொக்கலிங்கபுரம் விவசாயி, தென்மலை விவசாயி. அனைவரும் நெல்லை கொண்டாந்து இந்த கொள்முதலில் போட்டு இதுவரைக்கும் நெல்லை கொள்முதல் பண்ண மாட்டுக்காங்கன்னா இப்போ ஒரு வாரமாகவே 10 நாளாகவே பண்ணவே செய்யலை. கொள்முதல் பண்ணாமல் போட்டுக்கிட்டு சாக்கு இல்லைங்க. சாக்கு இந்த 25 கட்டு சாக்கு இந்த கிடக்குது. சாக்கு இல்லைன்னு சொல்லுதாங்க. எங்களுக்கு இப்போ சரியான நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு இப்போவே எடுக்கலைன்னா தாசில்தார் இப்போ இங்கே வரணும். வந்ததுக்கு அப்புறம்தான் அடுத்த வேலையை இவங்க தொடங்கணும். இல்லைன்னா இந்த தொகுதியில் வாசு தொகுதியில் இப்போ ராஜா நிற்காரு. ராஜாட்ட நாங்கள் சொல்லிட்டோம். நான் சொல்லிடுதோம்னாரு. இன்ன வரைக்கும் தகவல் சொல்லலை. பக்கத்தூரில் தான் ஓட்டு கட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில். அடுத்து இங்கே தான் வருவார். நாங்கள் ஊருக்குள்ளே விட மாட்டோம். எங்களுக்கு இந்த நெல்லெல்லாம் இடம் போட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு ஓட்டே வாங்க வரணும். ஊருக்குள்ளே வரணும். இல்லைனா விவசாயி மருந்தை குடிச்சு சாவான். இல்லைன்னா போராட்டம் பண்ணுவோம். ஆமாம், இது சத்தியம். இல்லைனா தமிழக அரசு இப்போ உடனே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா தாசில்தார் இப்போ இங்கே வந்தால் தான் அதுக்கு தீர்வு காணணும். ஆமாம், நெல் பூரா முளைச்சி போய் கிடக்கு. 40 மூடை நெல் கிடக்குன்னா 20 மூடை முளைச்சி போச்சு. 20 மூடை நெல்லை கூட அவங்களால போட முடியலை. விவசாய இங்கே கிடக்கிறது மட்டும் இப்போ ஒரு 5000 மூடை கிடக்கு. 5000 மூடையில் 2500 மூடை முளைச்சிருச்சு. 2500 மூடை மேட்டாக்குள்ளே அள்ளிக்கலாம். அதையும் முளைக்க விட்டு அதையும் பாழாக்கி விட்டுருவாங்க. இங்கே இருக்க அதிகாரியும் சரியில்லை. லஞ்சம் வாங்குது அதிகாரியாக தான் இருக்கார். இப்போ எங்களுக்கு உடனே இப்போவே எங்களுக்கு முடிவு சொல்லணும். சாக்குலன்னு சொல்லுவாங்க. சாக்கு கிடக்குது. ஆனால் ஒரு நாளும் வேலையை எடையே போட மாட்டேக்காரு இந்த ஆள். என்ன கேட்டாலுமே பதில் தான் சொல்லுவாரே தவிர ஒரு வேலையும் நடக்கலை. ஆமாம், இதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் இப்போ எங்களுக்கு ஒரு தக்க பதிலடி இப்போ நாங்கள் எங்களுக்காக விவசாயிக்காக இப்போ கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை எங்களுக்கு சொல்லணும். ஒரு சரியான இதை சொன்னால் தான், முடிவை சொன்னால் தான் நாங்கள் உருப்படியான வேலையை பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா நாங்கள் போராட்டம் தான் பண்ணுவோம். ராஜாவை ஊருக்குள்ளே விட மாட்டோம். என் பேர் பழனிக்குமார்.